அனைவருக்கும் உங்கள் ஆசிரியை ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். கணக்கில் அலகு 3 அமைப்புகள் அதை இன்றைக்கி நடத்த போகிறேன். நீங்கள் 2ஆம் பருவத்தில் பார்த்தீங்கன்னா அமைப்புகளில் எண்களில் உள்ள அமைப்புகள்னு சொல்லி பார்த்தோம். அதில் வடிவங்களுடைய சில அமைப்புகளை பார்த்துருக்குறோம். அப்புறம் எண்களில் உள்ள அமைப்புகளை பற்றி நம்ம படித்தோம். அதில் முக்கியமாக ஒற்றை எண்கள் இரட்டை எண்களை பற்றியும் அவற்றில் உள்ள கூட்டல் கழித்தலை பற்றி நம்ம இந்த அமைப்புகள் இதில் படித்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வளரும் அமைப்புகளும் செயல்முறைகளும். இப்போ வளரும் அமைப்புகளும் செயல்முறைகளும் இப்போ நான் அதை அறிமுகப்படுத்துகிறேன். இப்போ வண்ணங்கள் மற்றும் வடிவங்களில் வளரும் அமைப்புகளை கொண்டு ரங்கோலிகள் அமைக்கப்படுகின்றன. இங்கே வாசலெல்லாம் இந்த ரங்கோலி போட்டிருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? அதில் வண்ணங்கள்லாம் தீட்டுவாங்க தானே. ஒரு கோலத்தில் புள்ளி இல்லாமல் சுற்றி 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 என்ன பண்ணுவாங்க, அந்த கோலத்தை பெருசு பண்ணுவாங்க. அதுக்கு தான் பேர் ரங்கோலிகள்னு பேர். தமிழ் வண்ணக்கோலங்கள் கூட சொல்லுவாங்க. இது போன்ற அமைப்புகளை காட்டும் சில ரங்கோலிகள் காண்பிக்கப்பட்டுள்ளன. உதாரணத்துக்கு சில ரங்கோலிகள்லாம் போட்டிருக்காங்க, அதை பார்க்கலாம். பாருங்கள், இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? பாருங்கள், ஒரு சின்ன வட்டம் போட்டு அதில் எப்படி பெருசு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? இதுதான் வளரும் அமைப்புகள். அமைப்புகளை தொடர்ந்து ரங்கோலிகளை நிறைவு செய்க. இதில் பாருங்கள், நான் படம் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இதில் இந்த கருப்பு கலரில் இருக்கிறது உங்கள் புக்கை எடுத்து வச்சிங்கன்னா தெரியும். அதில் ஒரு பாதிக்கு வரைஞ்சிருக்காங்க, மீதி பாதியை நம்ம வரையணும். அதே மாதிரி இதில் ஒரு பாதி கருப்பு கலரில் இருக்கிறது ஒன்று வரைஞ்சிருக்காங்க, மீதியை நம்ம வரையணும். இதை மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், புக்கில் நீங்கள் இந்த மீதி பாதியை வரைஞ்சி கலர் கூட நீங்கள் அடிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, கொடுக்கப்பட்ட வகைகளில் இருந்து நீங்களாகவே ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி ரங்கோலிகளை வரைக. முக்கோணமும் வட்டமும் அதை வச்சு நீங்கள் ஒரு கோலம் இந்த இடத்துல ரங்கோலி அமைக்கலாம். அதே மாதிரி சதுரத்தையும் முக்கோணத்தையும் பயன்படுத்தி ஒரு ரங்கோலி அமைக்கலாம். அதுக்கு நீங்கள் வண்ணமும் தீட்டலாம். நீங்கள் இதெல்லாம் புக்கில் செய்ய வேண்டியது, நீங்கள் அழகாக பார்த்து செஞ்சுருங்க. அடுத்தது புள்ளி கோலங்கள். நம்ம வீட்டிலலாம் வாசலில் கோலம் போடுவோம், பார்த்துருக்கீங்களா? புள்ளி கோலங்கள். புள்ளி வச்சு அம்மா இந்த மாதிரி கோலம் போட்டிருக்காங்களா? இந்த புள்ளிகளை வச்சு என்னென்னலாம் செய்கிற கோலம் போடுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாமா? புள்ளிகளில் நேர்கோடுகளையும் வளைகோடுகளையும் பயன்படுத்தி புள்ளி கோலங்கள் வரையப்படுகின்றன. இந்த புள்ளி கோலங்கள்னால் அதுக்கு நேர்கோடும் வளைகோடும் தான் அதுக்கு முக்கியம். இந்த படத்தை பாருங்கள், இதில் இது மாதிரி வரைஞ்சிருக்காங்களா? இது மாதிரி படமெல்லாம் அம்மா வாசலில் கோலம் போட்டுறது பார்த்துருக்கீங்களா? இதில் வளைகோடுகளும் இருக்கும், நேர்கோடுகளும் இருக்கும். இதை என்ன பண்ணுவாங்க, இன்னும் பெருசு கூட பண்ணுவாங்க. நல்லா ஒரு போட்டு ஒரு இந்த மாதிரி வளைகோடு நேர்கோடை வச்சு இன்னும் பெருசாக கூட இந்த கோலத்தை போடுவாங்க. அடுத்து பாருங்கள், வரைய ஆரம்பித்த பின் கைகளை எடுக்காமலேயே ஒரே முயற்சியில் படத்தில் காண்பிக்கப்பட்ட புள்ளி கோலத்தை வரைகன்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஒரு விளக்கு மாதிரி ஒரு கோலம் போட்டிருக்காங்க. அதே நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல கை எடுக்காமல் நீங்கள் இதில் வரையணும். இதெல்லாம் புத்தகத்தில் செய்யக்கூடிய செயல்பாடு. கொடுக்கப்பட்டுள்ள புள்ளிகளை கொண்டு உங்கள் விருப்பம் போல் புள்ளி கோலங்கள் 2 வரைக. இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி வச்சுருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ நான் இது ஒன்று வரைஞ்சிருக்கேன் தானே, இதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது டிசைன் தெரிஞ்சாலும் வரையலாம். அதே மாதிரி இங்கே 7 புள்ளி 7 வரிசை உள்ள ஒரு கோலம் புள்ளி வச்சுருக்காங்க. உங்களுக்கு என்ன கோலம் தெரியுமோ அதை நீங்கள் இதில் போடலாம். அம்மாவோட உதவியோடு இதை நீங்கள் செய்யலாம். இதுவும் புத்தகத்தில் போடக்கூடியது தான். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் என்ன படித்தீங்க, வளரும் அமைப்புகளும் செயல்முறைகளும் பார்த்தீங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எண்களை கூட்டுவதால் கிடைக்கும் அமைப்புகள். கூட்டல் அட்டவணையை நிறைவு செய்து அவற்றில் உள்ள அமைப்பினை உற்று நோக்குக. இங்கே பாருங்கள், ஒரு கூட்டல் அட்டவணை கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், கூட்டல் குறி போட்டிருக்காங்களா? 0, 1, 2, 3, 4, 5 10 வரலையும் போட்டிருக்காங்க. இங்கேயும் இதே மாதிரி 10 வரலையும் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி கட்டங்கள் உங்கள் புத்தகத்தில் இருக்குது. இப்போ 0த்தோட 0த்தை கூட்டினா 0. அதே மாதிரி நல்லா கவனி, இந்த இடத்துல 0 இருக்குது, இங்கே 1 இருக்குது. இந்த 0த்துடன் எந்த எண்ணெய் இப்போ மேலே பாருங்கள் 10 வரலையும் இருக்குது.
அப்போ பூஜ்ஜியத்தோட எந்த எண்ணை கூட்டினாலும் அதே எண் தான் வரும். இப்போ பூஜ்ஜியத்தோட 6 கூட்டினா என்ன வரும்? 6. அடுத்த நம்பர் பாருங்கள், 1ஓட பூஜ்ஜியத்தை கூட்டினாலும் 1. இந்த பக்கமும் பூஜ்ஜியத்தோட எந்த நம்பரை கூட்டினாலும் அதே எண் தான் வரும். இந்த பக்கமும் பூஜ்ஜியத்தோட எந்த எண்ணை கூட்டினாலும் அதே எண் தான் வரும். பாரு, 1 கூட்டல் 0 1, 2 கூட்டல் 0 2, 3 கூட்டல் 0 3, 4 கூட்டல் 0 4. அப்போ சைபரோட எந்த எண்ணை கூட்டினாலும் அதே எண் தான் வரும். இப்போ அடுத்தது போகலாமா? இப்போ இந்த 1 இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 1ஓட இந்த 1 கூட்டுறோம். 1 கூட்டல் 1 2. அடுத்தது பாருங்க, 2 கூட்டல் 1 3, 3 கூட்டல் 1 4, 4 கூட்டல் 1 5. இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, காலி பெட்டியாக இருந்தது, நான் தான் போட்டிருக்கேன் பாருங்கள். 3ஓட 1 கூட்டினா 4. இந்த மாதிரி முதல்ல இங்கே இருக்கிற நம்பரை எடுத்துக்கிட்டு இங்கே இருக்கிறதோட கூட்டி என்ன பண்ணுங்க, அப்படியே போடுங்க. அடுத்தது பாருங்கள், 2ஓட 1 கூட்டினா 3, 2ஓட 2 கூட்டினா 4 அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த அட்டவணை இருக்குது தானே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அத்தனை அந்த இதோட இங்கே கூட்டுறதோட இதை கூட்டி போடணும். இப்போ பாருங்கள், 3ஓட 2 கூட்டினா 5. 3ஓட இப்படி கை வச்சுக்கணும். இந்த இடத்துல வந்து நீங்கள் கை வச்சுட்டு புக்கில் இந்த அப்படியே கொண்டு போகணும். 3ஓட 3 கூட்டினா 6, 3ஓட 4 கூட்டினா 7, 3ஓட 5 கூட்டினா 8 அப்படின்னு சொல்லி. இப்போ நான் சிகப்பில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இடம்லாம் காலி கட்டும், அதை வந்து நீங்கள் கரெக்டாக நிறைவு செய்யணும். அடுத்தது பாருங்கள், 10ஐ கூட்டற் பலனாக தரும் எண்களை எழுதுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ 10னுடைய கூற்று கேட்டிருக்காங்க. இங்கே நீல கலரில் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பூஜ்ஜியத்தோட பூஜ்ஜியத்தை கூட்டினா என்ன வரும்? பூஜ்ஜியத்தோட பூஜ்ஜியத்தை கூட்டினா 0 தான் வரும். இதில் பாருங்கள், இங்கே எடுத்துக்காட்டு கணக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே 0 இருக்குது, இங்கே கீழே 10 கொடுத்துருக்காங்க. பூஜ்ஜியத்தோட 10 கூட்டினா என்ன வரும்? 10. பூஜ்ஜியத்துடன் எந்த எண்ணை கூட்டினாலும் அதே எண்ணம். இப்போ இந்த இடத்துல 10 வரணும் அப்படின்னா 1ஓட எதை கூட்டினா 10 வரும்? 9. இங்கே 2 கொடுத்துட்டாங்க, 2ஓட எதை கூட்டினா 10 வரும்? 8. 3ஓட எதை கூட்டினா 10 வரும்? 7. 4ஓட எதை கூட்டினா 10 வரும்? 6. 5ஓட எதை கூட்டினா 10 வரும்? 5. 6ஓட எதை கூட்டினா 10 வரும்? 4. 7ஓட எதை கூட்டினா 10 வரும்? 3. 8ஓட எதை கூட்டினால் 10 வரும்? 2. 9ஓட எதை கூட்டினால் 10 வரும்? 1 கூட்டினா 10 வரும். அதே மாதிரி பாருங்கள், 10ஓட எதை கூட்டினா 10 வரும்? 0. இப்போ ஆரம்பித்தது பாருங்கள், இதுவும் பாருங்கள், இதுவும் பார்த்தீங்களா? அப்போ மேலே 10இன் எடுத்துக்காட்டில் காண்பது போல் ஒரே எண்ணை கூட்டற்பலனாக தரும் பல்வேறு எண் ஜோடிகள் இருப்பதை நாம் காணலாம். இங்கே கீழே 10 10 10ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதில் பார்த்தா ஒரே எண்ணை கூட்டற்பலனாக தரும் பல்வேறு எண் ஜோடிகள் இருக்குதுன்னு இருப்பதை நாம் காணலாம். பாருங்கள், 9ஓட 1 கூட்டினா 10, 8ஓட 2 கூட்டினா 10, 7ஓட 3 கூட்டினா 10. அடுத்தது போலாமா? கொடுக்கப்பட்டுள்ள கூற்றை தரும் எண்களை எழுதுக. இப்போ 1இன் கூற்றுன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ பூஜ்ஜியத்தோட 1 கூட்டினா 1, அதே 1ஓட பூஜ்ஜியத்தை கூட்டினாலும் 1, அது மேலேயோ கீழேயோ. ஆனால் நம்பரை மாற்றி போட்டாலும் விடை என்ன வரும்? பூஜ்ஜியத்தோட 1 கூட்டினா என்ன வரும்? 1 தான் விடை வரும். இப்போ இந்த 11இன் கூற்றுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல 1 போட்டுக்கலாம். 1ஓட 11 வரணும்னா என்ன கூட்டணும்? 10. 1ஓட 10 கூட்டினா 11, 2ஓட 9 கூட்டினா 11. இது கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி பாருங்கள், அடுத்த கணக்கு பாருங்கள். 2இன் கூற்று, இங்கே 12இன் கூற்றுன்னு கொடுத்துட்டாங்க. பூஜ்ஜியத்தோட 2 கூட்டினா 2, 2ஓட பூஜ்ஜியத்தை கூட்டினாலும் 2. இப்படி மாறுது தவிர அது அப்படியே வந்திருக்கு. அதே மாதிரி 2 வரணும்னா 1ஓட 1 கூட்டினாலும் என்ன வரும்? 2. இப்போ இங்கே 12ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களே என்ன பண்ணுங்கள், இங்கே 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துலேருந்து ஆரம்பிங்க. இங்கே 1ன்னு இருக்குது, இங்கே 2ன்னு போட்டுக்கோங்க. 2ஓட எதை கூட்டினா 12 வரும்? 10.
3ஓட எதை கூட்டினா 12 வரும். அதுக்கு இன்னொரு என்ன ஒரு சுருக்கமாக சொல்லிட்டோமா? இப்போ 3க்கு அப்புறம் நீங்கள் விரல விடுங்க. 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. அப்போ எத்தனை விரல விட்டீங்க? 9. அப்போ 3ஓட 9ஐ கூட்டினால் 12. அதே மாதிரி 4ன்னு இருக்குன்னா 4க்கு அப்புறம் விரல விட்டு சொல்லுங்கள். 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. எத்தனை விரல விட்டீங்கன்னு விரல விட்டு பாருங்கள். எத்தனை? 8. அப்போ 4ஓட 8 நீங்கள் கீழே எழுதிக்கோங்க. 4ஓட 8 கூட்டினா 12. இதே மாதிரி 5க்கு அப்புறம் நம்பர் சொல்லணும். இப்போ மேலே வந்து இது மாதிரி எழுதிக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10ன்னு எழுதிக்கோங்க. 2ஓட 10 கூட்டினா 12, 3ஓட 9 கூட்டினா 12, 4ஓட 8 கூட்டினா 12, 5ஓட 7 கூட்டினா 12, 6ஓட 6 கூட்டினா 12, 7ஓட 5 கூட்டினால் 12. இது 12இன் கூட்டல் கூற்று. அடுத்தது 13இன் கூட்டல் கூற்று. இதுக்கு பாருங்கள், 3இன் கூட்டல் கூற்றை முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். 0, 3. 0ஓட 3 கூட்டினா 3. அதே 3ஓட 0 கூட்டினாலும் 3. இப்போ இந்த 0 இல்லாமல் வேறு எண்ணத்தில் 3 வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். 1ஓட 2 கூட்டினாலும் 1க்கு அப்புறம் விரல விடுங்க. 2, 3. அப்போ 1ஓட 2 கூட்டினாலும் 3, 2ஓட 1 கூட்டினாலும் 3. அந்த நம்பர் மேலே இருந்தாலும் சரி கீழே வந்தாலும் சரி நமக்கு விடை என்ன வரும்? 3. இந்த இடத்துல 1, 2ன்னு இங்கே வந்துருச்சு தானே. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10ன்னு போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுங்க? இந்த 2ஓட இந்த நீல கலரோட 3ன்னு முடிஞ்சது தானே. அடுத்தது பாருங்கள், 3ஓட எதை கூட்டினா 13 வரும். 3க்கு அப்புறம் விரல் விடுங்க. 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. எத்தனை விரலை விட்டீங்க? 10 விரலை. இப்போ 10ன்னு போட்டால் இந்த 13ன்னு சொல்கிற வரலையும் நீங்கள் போட்டுட்டு எத்தனை விரலை விட்டீங்களோ அதை எடுத்து இங்கே எழுதணும். இப்போ 4க்கு அப்புறம் விரல் விடுங்க. 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. இப்போ எத்தனை விரலை விட்டீங்க? 9. அதை இங்கே எழுதியிருக்கீங்க பாருங்கள். அதே மாதிரி 5க்கு அப்புறம் இந்த மாதிரி இங்கே கொடுத்துருக்கிற நம்பருக்கு அடுத்த நம்பர்லேருந்து இங்கே சொல்லியிருக்கிற நம்பர் வரலையும் நீங்கள் என்ன பண்ணணும்? சொல்லணும். எத்தனை விரல் விட்டீங்களோ அதை இங்கே எழுதணும். அடுத்தது 4இன் கூட்டல் கூற்று. 4இன் கூட்டல் கூற்றுனா 0ஓட 4 கூட்டினாலும் 4 வரும், 4ஓட 0 கூட்டினாலும் 4 வரும். அப்புறம் வேறு எதில் 4 வரும் விட சொல்லுங்கள் பார்க்கலாம். 1ஓட 3 கூட்டினா 4, அப்புறம் 2ஓட 2 கூட்டினாலும் 4. இங்கே வந்து விடை வந்து இங்கே பார்த்தீங்கன்னா விடை வந்து 4 வரணும். அப்போ 4 வரணும்னா எதோட எதை கூட்டினா 4 வரும்னு சொல்லி இங்கே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இதே மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து 4இன் கூட்டல் கூற்று. இது வந்து 14இன் கூட்டல் கூற்று. அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி இந்த 1, 2, 3 இது வரலையும் போட்டிங்க தானே. இதுக்கப்புறம் என்ன பாருங்கள்? 4, 5, 6, 7, 8, 9, 10 நம்பர் எழுதிக்கோங்க. இப்போ 4ன்னு இருக்கு. 4ஓட எதை கூட்டினா 14 வரும்னா 4க்கு அப்புறம் விரல விட்டு பாருங்கள். 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. எத்தனை விரல் விட்டீங்க? 10. எவ்வளோ சொன்னீங்க? எது வரலையும் சொன்னீங்க? 14. அப்போ 10 இங்கே எழுதிக்கணும். இதே மாதிரி 5க்கு அப்புறம் விரல விடுங்க. 14 வரலையும் சொல்லுங்கள். எத்தனை விரல் விட்டீங்க? 9. இந்த மாதிரி இந்த எண்ணுக்கு அடுத்த எண் வரலையும் சொல்லிவிட்டு இது வரலையும் சொல்லணும். எத்தனை விரல் விட்டீங்களோ அதை இங்கே எழுதணும். 5இன் கூட்டல் கூற்று என்னென்னது? 0ஓட 5 கூட்டினாலும் 5, 5ஓட 0 கூட்டினாலும் 5. அப்போ வேறு எதுக்கெல்லாம் 5 5 விட வரணும்னா எதெல்லாம் வச்சுக்கணும்? எதெல்லாம் கூட்டி பார்க்கலாமா? 1ஓட 4 கூட்டினா 5, 2ஓட 3 கூட்டினா 5, 3ஓட 2 கூட்டினா 5, 4ஓட 1 கூட்டினா 5. இங்கேயே வரிசை எண் வருதா பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10ன்னு வருது. இப்போ 5இன் கூட்டல் கூற்று வந்து நீல கலரில் போட்டுட்டோம். அடுத்து 15இன் கூட்டல் கூற்று அப்படின்னா 5 விரல் இருக்கு. இங்கே 15 வரணும் அப்படின்னா 5க்கு அப்புறம் விரல் விடுங்க. 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. எத்தனை விரல் விட்டீங்க? 10. அந்த விரல் விட்டதை வந்து இந்த இடத்துல போடணும். அப்புறம் 6க்கு அப்போ அடுத்த நம்பர்லேருந்து 15 வரலையும் சொல்லுங்கள். எத்தனை விரல் விட்டீங்க? 9. இது மாதிரி வந்து 15இன் கூட்டல் கூற்றை வந்து இந்த எளிமையான முறையில் வந்து நம்ம செய்யலாம். இப்போ இந்த கொடுக்கப்பட்டுள்ள கூட்டல் கூற்றை தரும் எண்களில் எதெல்லாம் பார்த்தோம்? 11இன் கூட்டல் கூற்று பார்த்தோம், 12இன் கூட்டல் கூற்று பார்த்தோம், 13இன் கூட்டல் கூற்று பார்த்தோம், 14இன் கூட்டல் கூற்று பார்த்தோம்,
15 கூட்டல் கூற்று பார்த்தோம். இதோட இந்த கூட்டல் கூற்று வந்து முடிஞ்சது. அடுத்த மீதி உள்ள கூட்டல் கூற்றை வந்து அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.